மனநலம் உளவியல் அறிஞர்கள் பார்வையில் மனநலம் என்பது மனவெழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு மற்றும் மனநிறைவு எனப்படுகிறது. ஸோ உளவியல் அறிஞர்கள் பார்வையில் மனநலம் அப்படின்னா என்னென்னா மனவெழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு மற்றும் மன நிறைவு, இதெல்லாம் தான் மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களில் பலர் பள்ளி இணக்கம், அதாவது ஸ்கூல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சமூக இணக்கம், சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட், தன்னம்பிக்கை, பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பெற்று மன நிறைவோடும் மன முதிர்ச்சியுடனும் செயல்படுவார்கள். பள்ளியில் இணக்கமாகவும் சமூகத்தில் இணக்கமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருப்பாங்க சில மாணவர்கள். அத்தகைய மாணவர்கள் மன நிறைவோடும் மன முதிர்ச்சியோடும் செயல்படுவாங்க. சிலர் நடத்தை பிரச்சனைகளோடு, அதாவது பிஹேவியர் டிஸார்டர், மனச்சோர்வோடும் விரக்தி மனப்பான்மையோடும் திகழ்வார்கள். முதல் பிரிவினரை மனநலம் உடையவர்கள் என்று அழைக்கிறோம். ஸோ சில மாணவர்கள் நடத்தை பிரச்சனையோட, அதாவது பிஹேவியர் டிஸார்டர், மனச்சோர்வோடையும் விரக்தி மனப்பான்மையோடும் இருப்பாங்க. முதல் பிரிவினர், அதாவது பள்ளி இணக்கம், சமூக இணக்கம், தன்னம்பிக்கையோடு இருக்கிற மாணவர்கள் மனநலம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நடத்தை பிறழ்ச்சிகள், அதாவது பிஹேவியர் டிஸார்டர் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன் இணக்கமே மனநலம் எனப்படும். ஸோ மனநலம் அப்படின்னா என்னென்னா நடத்தை பிறழ்ச்சிகள், பிஹேவியர் டிஸார்டர் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன் இணக்கமே மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனநலம்னா என்னன்றது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மனநலம் என்பது வாழ்க்கை நிலையை குறிக்கும். மனநலம் அப்படின்னா வாழ்க்கை நிலை குறிக்கும். ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும். ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது எது அப்படின்னா மனநலம். மன வெளிச்சி, முதிர்ச்சி, சமநிலையுடன், அதாவது எமோஷனல் மெச்சூரிட்டி அண்டு பேலன்ஸ், சூழ்நிலையில் பொருத்தப்பாட்டுடன் பிறரோடு மனநிறைவுடன் இணைந்து தானும் பிறரும் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் ஒருவர் செயல்படும் நிலையே மனநலம் எனப்படுகிறது. ஸோ மனவெழுச்சி, முதிர்ச்சி, சமநிலையில் சூழ்நிலையோடு பொருத்தப்பாட்டோடு பிறரோடு மனநிறைவோடு இணைஞ்சி வாழ்ந்து மகிழ்ச்சியாக ஒருவர் செயல்பட்டால் அவரே நல்ல மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். 1. உற்சாகமான மனநிலை. 2. நல்ல உறக்கம். 3. உணவில் திருப்தி ஆகிய 3 மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி ஆகும். ஸோ மனநலத்தினுடைய வெளிப்படையான அறிகுறி என்ன அப்படின்னா உற்சாகமான மனநிலை, நல்ல உறக்கம், உணவில் திருப்தி. இது 3 இதுதான் வெளிப்படையான அறிகுறி.